நமஸ்காரம். இன்னைக்கு நாம வந்திருக்கிற ஒரு திருத்தலம் மகாபலிபுரத்திற்கு மிக அருகில் இருக்கும் கூவத்தூர் என்கின்ற ஊரில் எழுந்தருளி இருக்கும் திரிபுர சுந்தரி சமேத திருவாலீஸ்வரர் திருக்கோவிலுக்குத்தான் நாம் வந்திருக்கின்றோம். இந்த கோவில் என்பது மிக மிக புராதனமான கோவில். திரிதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தை கடந்து கலியுகத்தில் இருந்து கொண்டிருக்கும் கண்கண்ட தெய்வமாக சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம். இந்த திருத்தலம் ராமாயணத்தில் சுக்ரீவனினுடைய சகோதரன் வாலியின் பங்கு என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த வாலி சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் இத்திருத்தலம். வாலிக்கு மாயாவி என்ற அசுரனை அழித்த தோஷம் நீங்குவதற்காக அவன் தன்னுடைய பாவத்தை எப்படி போக்கிக் கொள்வது என்று தெரியாமல் திகைத்த பொழுது வசிஷ்டர் இங்கே தெற்கே இந்த மாதிரியான அடையாளங்களை எல்லாம் சொல்லி இந்த திருத்தலத்திற்கு சென்று நீ சிவபெருமானை வழிபட்டால் உன்னுடைய பாவம் நிவர்த்தியாகும் என்று கூறிக்கொண்டபடி இந்த திருத்தலத்தில் இங்கே இருக்கும் அந்த வாவியில் அந்த குளத்தில் நீராடி பாரிஜாத மலர்களால் இறைவனை பூஜித்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்ட திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. வாலியினுடைய சிறப்பு என்ன? தனக்கு எதிரே இருப்பவன் எத்தனை பெரிய பலவானாக இருந்தாலும் அந்த பலத்தில் பாதி வாலிக்கு வந்துவிடும். இந்த திருத்தலத்தின் சிறப்பும் அதுதான். நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த எதிரிகளின் தொல்லையாக இருந்தாலும் அவர்கள் பலமிழந்து நாம் பலம் பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான திருத்தலத்திற்குள் தான் நாம் செல்கின்றோம். வாருங்கள், என்னோடு சேர்ந்து நீங்களும் திருவாலீஸ்வரரை, திரிபுர சுந்தரியை, பரிவார தெய்வங்களை தரிசிக்கலாம். பாருங்கள். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். நமது காசி பாதை என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவாலீஸ்வரர் ஆலயமானது, இந்த ஆலயமானது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் புனரமைக்கப்பட்டு ஆலயம் நிர்ணயிக்கப்பட்டதாகவும், அடையாளம் சுவடு என்பது 16 பட்டைகள் கொண்ட தூண்களும், இந்த 16 பட்டைகளுடைய சிவபெருமான் உள்ளே மூலஸ்தானத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் எம்பெருமானானவர் 16 பட்டை பானமாகவும் காட்சி அளித்து கொண்டிருப்பதால் கிருஷ்ணதேவர் ஆலயத்தில் கட்டப்பட்ட இவ் ஆலயம் என்பது அறியும் செய்தி. சமீப காலத்தில் இந்த ஆலயம் இந்த ஊரைச் சேர்ந்த ஸ்ரீமான் கோதண்டராமன் அவர்களால் ஆலயத்தில் அனைத்து சன்னதிகளும் விமானம் கட்டப்பட்டு 5 நிலை ராஜகோபுரமானது கட்டப்பட்டு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு சிறப்பு மிக்க இங்கே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சிறிய விநாயகர் ஆலயத்திற்கு குடமுழுக்கு வந்திருந்த பொழுது ஊருக்கு ஈசான்ய பாகத்தில் சிவாலயம் அமைந்திருப்பது பெரிய சிறப்பு செய்தி, புண்ணிய க்ஷேத்திரமாகும் என்றும் அவர் வாயால் கூறியதால் இந்த க்ஷேத்திரம் இன்னும் நிறைய சேவார்த்திகளுக்கு அறியப்பட செய்தியாகவும், அதனை தொடர்ந்து இவ்வாலயத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது, தனி சன்னதியாக சனீஸ்வர எம்பெருமான் இருப்பதால் மிகவும் சிறப்பு. இவ்வாலயம் வாலிக்கு தோஷம் நீக்கிய ஸ்தலமாகவும், இவ்வாலயத்தில் வந்திருந்தால் எவ்வித தோஷமும் விலகும் என்பதும் உண்மை செய்தி. இங்கு நாம் திருவாலீஸ்வரரை மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டால் நமக்கு இருக்கும் தோஷங்கள் விலகும், நோய்கள் விலகும் என்பது உண்மையான செய்தி. இவ்வாலயத்திலே மாதந்தோறும் 2 பிரதோஷ தினங்கள் விசேஷமாக மாலை 5 மணிக்கு சிவபெருமான், நந்தீஸ்வரர், அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். மாதந்தோறும் நடைபெறும் அஷ்டமி பூஜை பைரவருக்கு விசேஷமாக நடைபெறும். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா அன்று நடராஜர் அபிஷேகம், வீதி புறப்பாடு, அம்பாளுக்கு நவராத்திரி தினத்தன்று 10 தினங்களும் விசேஷ அபிஷேகம், சகஸ்ரநாமங்கள், பார்வேட்டை உற்சவமானது நடைபெறும். தைப்பூச விழாக்கள் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திரை வருடப்பிறப்பன்று விசேஷமாக அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த ஆண்டு வருட பலன், பஞ்சாங்கத்தில் உள்ள வருட பலன்கள் அனைத்தும் இங்கு பூஜை செய்து வாசித்து அனைவருக்கும் கூறுவார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்து விசேஷங்களும் மாதந்தோறும் உள்ள பிரதோஷம், பௌர்ணமி, அஷ்டமி,
சஷ்டி, சதுர்த்தி அனைத்து விசேஷங்களும் அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெறும். சிவாலயங்களுக்கு வரும்பொழுது எப்படி வழிபட வேண்டும் என்று மரபு இருக்கின்றது. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சிவபெருமானே ஆகமமாக ஆகி நின்றவன். அவனை தரிசிப்பதற்கு என்று ஒரு முறை இருக்கின்றது. முதலில் கோபுரத்தை நோக்கி வணங்க வேண்டும். பிறகு நாம் பயபக்தியோடு, பக்தி ஸ்ரத்தையோடு காலை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும். அதை தாண்டி கொடிமரத்தை நோக்கி வணங்க வேண்டும். நந்தியம்பெருமானுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு உள்ளே நுழையும் பொழுது எப்பொழுதுமே விநாயக பெருமான் இருப்பார். அது கன்னிமூல கணபதியாக இருக்கலாம், செல்வ விநாயகராக இருக்கலாம், ஒரு விநாயக பெருமான் இருப்பார். அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும். பெரும்பாலும் முருகனும் பக்கத்திலேயே இருப்பார். அந்த சுப்பிரமணிய சுவாமியை, சண்முகரை வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். வரும்பொழுது பிராகாரங்களில் இருக்கும் லிங்கோத்பவர் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி, துர்கை வடக்கு பார்க்க துர்கை இருப்பாள், அவளை வணங்க வேண்டும். அதை தாண்டி க்ஷேத்திர பாலகராக எழுந்தருளி இருக்கும் பைரவரை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். பிறகுதான் அந்த சன்னதியை விட்டு நாம் வெளிவர வேண்டும். அம்பாளை தரிசிக்க வேண்டும். பிராகாரத்தை சுற்றி வரும் பொழுது ஸ்தல விருட்சம் இருந்தால் கட்டாயமாக அதை வழிபட வேண்டும். கடைசியில் நவக்கிரகங்களை வழிபட வேண்டும். கோவிலுக்கு வரும்பொழுது அந்த கோவிலினுடைய தீர்த்தத்தை நாம் தரிசிக்க வேண்டும். அதாவது அந்த காலத்தில் ஸ்நானம் பண்ணோம், மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வருவாங்க. அட்லீஸ்ட் இன்றைக்கி நாம் குறைந்தபட்சம் நம்முடைய பாதங்களை சுத்தம் செய்து கொண்டு வருவது நல்லது. அந்த கோவிலினுடைய தீர்த்தத்தை பார்த்துவிட்டு வருவது அதைவிட முக்கியம். கடைசியாக நவக்கிரகங்களை தரிசித்த பின்னர் நாம் அந்த சிவாலயங்களுக்கு வந்தால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து விட்டு தியானம் செய்துவிட்டு நாம் கிளம்ப வேண்டும். அந்த காலத்தில் பாட்டிமாலாம் சொல்லுவாங்க, சிவசொத்து குலநாசம், அதனால் உட்கார்ந்து உடம்புல இருக்கிற மண்ணை கூட தட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலாக சிவ சிந்தனையோடு நாம் வெளியேற வேண்டும் என்பதுதான் அதன் ஐதீகம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.